இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2018 வெளியான தி பொசஷன் ஆஃப் ஹானா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் நான் தேடி பார்த்த வரைக்குமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை கட்டில கட்டி போட்டிருக்காங்க. கூடவே அவங்க அப்பாவும் நிக்கிறாரு. பக்கத்திலேயே 2 பாதிரியார்கள் பேயோட்டுற சடங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களால அந்த பேயை ஓட்ட முடியல. அதுல ஒரு பாதிரியாரை அந்த பொண்ணு செவுத்துல உள்ள ஆணியில தூக்கி அடிச்சு கொலை பண்ணிடுது. 2வது பாதிரியாரை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணோட அப்பா பக்கத்துல இருந்து தலகாணி எடுத்து வச்சு அழுத்தி அந்த பொண்ணை கொன்னுடுறாரு. இது நடந்து 3 மாசத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு எக்ஸ் போலீஸ். அவங்க போலீஸா இருக்கும்போது ஒரு அக்யூஸ்ட துரத்திட்டு போறாங்க. அந்த அக்யூஸ்ட கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி சுடுறதுக்கு 1 நிமிஷம் யோசிச்சதுனால அந்த அக்யூஸ்ட் அவர் பக்கத்துல இருந்த இன்னொரு ஆபீசரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடுறான். இதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றவுணர்ச்சியாலேயே போலீஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. போலீஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க வேற வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள மார்ச்சுரியில, அதாவது பிணவரையில அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. முதல் நாள் வேலைக்கு போறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட். அங்க உள்ள அந்த டாக்டர் ஒரு டெட் பாடி வந்தா அதை என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் போட்டோ எடுக்கணும், அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க மொத்தம் 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப ஜொல்லு விடக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம ஹீரோயின் அவளோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு இங்கிருந்த வந்த ஒருத்தன் கதவை திறந்து விடு, நான் உள்ள வரணும்னு கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு புது டெட் பாடி ஒன்று வருது. அதனால இவரை விட்டுட்டு அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்காக ஹீரோயின் அங்க போயிடுறா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியில இருக்கக்கூடிய அந்த அடையாளம் தெரியாத ஆளு உள்ள வந்துடுறாரு. இது ஹீரோயினுக்கு தெரியாது. புதுசா ஒரு பிணம் வந்துச்சுல, அது பிணம் யாரோடதுன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை சடங்கு செஞ்சு கொலை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட உடம்புல ஏகப்பட்ட வெட்டுக்காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல பாதிக்கு மேல எரிஞ்ச நிலையில இருக்கு. நம்ம ஹீரோயினும் தேவையான எல்லா போட்டோஸையும் எடுத்து வச்சுக்கிறா. உடம்புல உள்ள காயங்களையும் தீக்காயத்தையும் அளவெடுத்து வச்சுக்கிறா. அந்த பிணத்தோட கைரேகையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிணத்தை ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு உள்ள வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது மேல உள்ள அந்த ஒரு கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்து சதறிடுது. அதுல நம்ம ஹீரோயினோட கையில ஒரு சின்னதா அடிபட்டுருது. இவங்க அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த அந்த கதவு தானாவே திறக்குது. இவங்க போய் மறுபடியும் அந்த கதவை நல்லா ஃபோர்ஸா சாத்திட்டு வந்துடுறாங்க. அப்போ தெரியாதனமா இவங்களோட ஒரு துளி ரத்தம் அந்த பிணத்து மேல விழுந்துருது. அதுக்கப்புறமா ஹீரோயின் டேட்டா பேஸ்ல இவளை பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அதுல இந்த பொண்ணோட ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. அந்த ஐடி கார்டை பார்க்கும்போது அந்த பொண்ணோட கண்ணு கருப்பு கலர்ல இருக்கு. ஆனா இப்போ இங்க வந்திருக்க அந்த பிணத்தோட கண்ணு நீல கலர்ல இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை திறந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறா. அப்படி செக் பண்ணும்போது அந்த பிணத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வண்டிகள் மாதிரி வண்டான்னு கிளியரா தெரியல, ஆனா ஆயிரக்கணக்கில் அந்த இடம் ஃபுல்லா மொய்க்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் அந்த இடத்தை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்த அவ அங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு வினோதமான ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு போய் பார்க்கும்போதுதான் இதுக்கு முன்னாடி கதவை திறந்து விட சொல்லி ஒருத்தன் பிரச்சனை பண்ணால அவன் அந்த பொண்ணோட உடம்ப இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட சண்டை போடுறா. அதுக்கு அவனும் இது உன்னால புரிஞ்சுக்க முடியாது, இது உன் அறிவுக்கு அப்பாற்பட்டது, நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அந்த பிணத்தை ஒரு ரூம்குள்ள எடுத்துட்டு போயிடுறான். இவளும் உடனே அந்த செக்யூரிட்டி கார்டுகளுக்கு ஃபோன் பண்ணிடுறா. கரெக்டா அவன் அந்த பிணத்தை எரிக்க போற டைம்ல அந்த 2 செக்யூரிட்டியும் வந்து இவங்க கூட சண்டை போட்டு அந்த பிணத்தை திருப்பி எடுத்துட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் அந்த பிணத்தை அதே ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு இவ க்ளோஸ் பண்ணிடுறா. ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி வந்து அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் உடனே அந்த பணத்தை வெளியே எடுத்துட்டு வந்து மறுபடியும் செக் பண்றா. அந்த பணத்தோட வாய் திடீர்னு ஓப்பன் ஆகுது. இதை பார்த்த ஹீரோயின் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. அப்பந்தான் நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் வேண்டாம், நான் இங்க இருந்தே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமா வெளியே வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம ஜொல்லு கை தான் இருக்கு. நம்ம ஜொல்லுக்கை ஜாலியா உள்ள பாட்டு பாடிட்டு இருக்கும்போது உள்ள பிணங்களை வச்சிருக்க அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வரதை பார்த்து என்னன்னு பாக்குறதுக்காக அந்த பாக்ஸை திறந்து பாக்குறான். உடனே உள்ள இருக்க ஏதோ ஒண்ணு இவனை அந்தரத்துல தூக்கி அடிச்சு தலையை உள்ள இழுத்து இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி மறுபடியும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளேயே இவனை இழுத்துருது. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கிளியரா காமிக்கல, ஆனா செத்து போன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பார்க்கும்போது எல்லா பொருட்களும் கலைஞ்சு கிடக்குது. அதை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஜொல்லுக்கையை திட்டிக்கிட்டு இவங்க ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அவங்களோட எக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவ காலுக்கு கீழே ஒரு பால் ஒன்று உருண்டு வருது. அந்த பாலை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே இருந்து ஒரு கருகின கை அந்த பாலை எடுத்துட்டு போயிடுது.
உடனே அவளோட பழைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்து ஒரு கால் வருது. அவரும் ஒரு போலீஸ் தான். நடந்த விஷயங்களை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இவ கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவர் கூட பேசாம நான் அப்புறமா கால் பண்றேன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பிணத்தை பத்தின வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நெட்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் ஹீரோயினுக்கு இவங்க பேயோற்ற சடங்கு மூலியமா தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வருது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த பிணத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பந்தான் நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த பிணத்தோட உடம்புல இருந்த பல காயங்கள் மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கமா கறி இருந்ததா சொன்னல, அதுவும் காணாம போக ஆரம்பிச்சிருக்கு. உடனே ஹீரோயினும் போய் அங்க இருந்த சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் ஹீரோயின் நடந்து போன அந்த இடத்துலயே ஹீரோயினுக்கு பின்னாடியே ஒரு நிழலும் நடந்து போன மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு அள்ளு விட்டுருது. நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் அவ ஃப்ரெண்டை வர சொல்லி அவங்க ஃப்ரெண்டையும் சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டோ இது சாதாரண நிழல் தான், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது மூளையில நம்ம ஜொல்லுக்கை செக்யூரிட்டி நிக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனா அது செக்யூரிட்டி இல்ல, அந்த ஹானா பேய் தான். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டோ பயந்து மொட்டை மாடிக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பேய் அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி தான் உடம்புல உள்ள எல்லா காயத்தையும் அந்த ஃப்ரெண்டோட உடம்புக்கு மாற்றிக்கிட்டு தான் உடம்பை குணப்படுத்திடுது. அந்த ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிடுது. கட் பண்ணிட்டு நம்ம மார்ச்சுரியில் பார்த்தோம்னா அங்கே மறுபடியும் வேற ஒரு பொணம் வருது. கூடவே ஒரு போலீஸ்காரரும் வராரு. அந்த போலீஸ்காரங்கிட்ட நம்ம ஹீரோயின் ஆரம்பத்திலிருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே படிப்படியாக சொல்லிக்கிட்டே வரா. அந்த பொண்ணு செத்து 3 மாதம் ஆச்சு. 3 மாசத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணோட உடம்புல இருக்க எல்லா காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த போலீஸ்காரனும் இதை பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பிடுவாரு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் சிசிடிவியை பார்க்கும்போது தான் அந்த போலீஸ்காரருக்கும் ஆபத்துன்னு சொல்லி அந்த ஹானா பேய்ட்ட இருந்து காப்பாத்த கீழே இறங்கி ஓடுவாங்க. ஆனா அந்த ஹீரோயின் உள்ள வரதுக்குள்ளேயே அந்த போலீஸ்காரனை கழுத்தை உடைச்சு கொடூரமா அந்த ஹானா பேய் கொலை பண்ணி வச்சிருக்கோம். ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத ஒரு ஆளு செக்யூரிட்டி கார்ட்ட மாட்டி தப்பிச்சு போயிருப்பார்ல, அவரு கன் பாயிண்ட்ல வந்து ஹீரோயினை லாக் பண்றாரு. அப்பந்தான் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் யாரும் இல்ல, ஹானாவோட அப்பா தான் அது. படத்தோட ஸ்டார்டிங்ல தலகாணியை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணுவார்ல, அவரு தான் அவரு. அந்த பொண்ணு இறந்த கொஞ்ச நாள்லயே கூட இருந்த 4-5 பேரை இவ கொலை பண்ணியிருக்கா. இவளை எரிக்கிறது தான் ஒரே வழி, இவளை எரிக்காம எதையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்றதுனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. எரிக்கிற இடத்துக்கு அந்த பிணத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த ஹானா பேய் எந்திரிச்சிருது. ஹானா பேய்க்கும் அவர் அப்பாவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையோட முடிவுல அவ அப்பாவையே தூக்கி அந்த நெருப்புல போட்டு எரிச்சிடுறா. இப்போ அந்த ஹானா நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்பி ஹீரோயினை விரட்ட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் வந்து சுத்தி இருக்க எல்லா இடத்தையும் பாக்குறாரு. பிணங்கள் வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து சத்தம் வருது. என்னடான்னு திறந்து பார்க்கும்போது தான் உள்ள நம்ம ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது மார்ச்சுரியில இன்னொரு செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர் பின்னாடி இருந்த அந்த ஹானா பேய் அந்த செக்யூரிட்டியை கொன்னுருது. நம்ம ஹீரோயினையும் பாய் ஃப்ரெண்டையுமே ஒரு கட்டத்துல பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோயின் கையில ஒரு கன் கிடைக்குது. அந்த கன்னை எடுத்து அந்த ஹானாவோட உடம்ப பயங்கரமா சுட்டுடுறா. அதுக்கப்புறமா இந்த பொணத்தை எரிச்சாதான் எல்லா முடிவுக்கு வரும்னு எரிக்கக்கூடிய இடத்துக்கு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிடுறா. அங்க போய் எரிக்கும் போது மறுபடியும் இந்த ஹானாக்கு உயிர் வந்துருது. அங்கேயும் இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டையோட முடிவுல எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொணத்தை அந்த நெருப்புல தள்ளி கம்ப்ளீட்டா அதை அழிச்சிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நார்மல் லைஃப்க்கு திரும்பின மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல வரப்போற அடுத்தடுத்த படங்களுக்கு உங்களோட முழு ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.